எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஒண்டிபுதூர்ல மெயினான ஏரியால சிங்காநல்லூர், இருகூர் இந்த ரெண்டு மெயின் லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல இந்த வீடு வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடு வந்து ரீசேலுங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல 3.25 சென்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்ல அட்டகாசமா இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட் பிரசன்ட் ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்கு. ஓனர் வந்து வேற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறதுனால இந்த வீட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ நல்ல ஒரு பிரைம் ஏரியால சிட்டிக்குள்ளேயே வீடு வேணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப மேட்ச் ஆகுது. ஸோ இந்த வீட்டை பத்தி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வடக்கு கிழக்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து 15,000 ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்குதுங்க. இந்த வீடு வந்து உள்ளேயே வந்து ஸ்டெப் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 11 அடிக்கு 20 அடி நீளத்துக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு. எம்எஸ் கேட் போட்டு நீட்டா சேஃப் அண்ட் செக்யூர்டா காம்பவுண்ட் வால்லாம் போட்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. கார் பார்க்கிங் ஏரியா நல்லா ஒய்டா, நல்லா 2 கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா கார் பார்க்கிங் ஏரியா ஸ்பேசியஸா இருக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவோட ஜலமூலையில் வந்து ப்ராப்பரா தண்ணி தொட்டி கட்டியிருக்காரு. உங்களுக்கு அத்திக்கடவு தண்ணி வந்து உங்களுக்கு சஃபிஷியண்டா வந்துட்டு இருக்கு. வீட்டில் குடியிருக்கிறவங்களே சொல்றாங்க தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் கனெக்ஷன் இருக்கு. லேண்ட் வந்து அப்ரூவ்டு வாங்கி வீடு வந்து நீட்டா வந்து கட்டியிருக்காரு. உங்களுக்கு டாக்ஸ் எல்லாமே லைவ்ல வச்சிருக்காரு. இந்த வீட்டை உள்ள எந்தெந்த மெஷர்மெண்ட்ல ரூம் கட்டியிருக்காரு, உள்ள ரூம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்கு. அப்படி அதே மாதிரி வீட்டோட மெயின் டோர் அந்த நிலவு ரெண்டுமே வந்து டீ குட்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு. டோர்ல எந்த விரிசலும் கிடையாது, நிலவுல எந்த விரிசலும் கிடையாது. நிலவு டோர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16க்கு 16 நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூம் வந்துருது. லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து 4x4 வந்து விண்டோஸ் வந்துருது. எம்எஸ் கிரில் உட்டன்ல வந்து டோர் வந்து போட்டிருக்காங்க. நல்ல சன்லைட் வந்து ஈஸ்ட் சைட்ல இருந்து வீட்டுக்குள்ள பாஸ் ஆகிற மாதிரி நல்லா வெளிச்சமா ப்ராப்பர் வென்டிலேஷனோட வந்து விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வால் எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷிங் வந்து பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா சாக்லேட் ஐவரி கலர்ல வந்து கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீலிங் எல்லாமே வந்து ஐவரி கலர்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ், அதாவது டைல்ஸ் எப்படி இருக்கு அதே மாதிரி கிரானைட் வந்து டைல்ஸ் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா 16க்கு 16 சைஸ்ல இருக்கிறனால உங்களுக்கு கெஸ்ட் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீட்டாக உட்காந்து டிவி பார்க்குறது, உள்ள நீட்டாக ஃப்ரீயாக உட்கார மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் வந்து இந்த வீட்டில் கட்டியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டுவேர்ட்ஸ் சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா வந்தது. டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, அதே டைனிங் டேபிள் எல்லாமே போட்டுக்கிற மாதிரி அதே மாதிரி எல்லாம் ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் ஒரு விண்டோ வந்துருது. அது உங்களுக்கு நல்லா வென்டிலேஷன் உள்ள இருக்கிற மாதிரி நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10 கெட்டு சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிச்சனுடைய டேபிள் டாப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் கிரானைட் போட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொவிஷன் வந்து 2 செல்ஃப் வந்துருது. 4 ஃபீட்டுக்கு வந்து கடப்பாக்கல்ல வச்சு ஒரு செல்ஃப் வந்து பண்ணியிருக்காங்க. 2 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஃபீட்டில் வந்து ஒரு செல்ஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லாஃப்டோட கீழே வந்து உங்களுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே வந்துருது. சிலிண்டர் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ், பாத்திரங்கள்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க. 2 விண்டோஸ் வந்துருது. கிச்சனுடைய டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் ஐவரி டிசைன்ல வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்க மால்லர் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே வெளியே தெரியாத மாதிரி நீட்டா வந்து இந்த கிச்சனை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடு பர்ச்சேஸ் பண்றவங்க மேல லாஃப்ட், இந்த டேபிள் டாப்பு கீழே எல்லாமே இன்டீரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அட்டகாசமா இருக்கு இந்த கிச்சன். நம்ம லிவிங் ஏரியால இருந்து லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். 16க்கு 11 இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ல வந்து 2 ப்ராப்பராக வந்து வென்டிலேஷன் வர மாதிரி வாஸ்து பிரகாரம் விண்டோஸ் வந்து எம்எஸ் கிரில் வித் உட்டன்லேயே போட்டிருக்காங்க விண்டோஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமுடைய டோரு நிலவு எல்லாமே வந்து உங்களுக்கு சால் வுட்ல போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமில் எந்த மாதிரி வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் மாஸ்டர் பெட்ரூம்லையும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வார்ட்ரோப் மாதிரி பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் எல்லாமே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்கு. ஸோ இன்டீரியர்னு மட்டும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் பக்கா ஆயிரு. இந்த வீட்டுக்கு மேல வந்து உள்ளே படிக்கட்டு வச்சு மேல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே படிக்கட்டு வச்சு டியூப்ளெக்ஸ் டைப்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. லிவிங் ஏரியால இருந்து அழகா நீங்க ஸ்பேசியஸா மேல போறதுக்கு ஸ்டெப் ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு காமன் பாத்ரூம், காமன் டாய்லெட், தனித்தனியா டோர் வச்சு
2 பார்ட்டிஷனை பிரித்து வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டேர்கேஸ் கூடிய கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் அதர் திங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டெப்பு கீழே வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 10 ஃபீட்டுக்கு ஒரு 8 ஃபீட் அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு அளவு வர அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸ் இருக்குது. திங்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாத்ரூம் டாய்லெட் உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டெப் வழியே மேலே போனால் மேலே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டெப்னுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் மெட்டீரியலில் நல்லா வந்து ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா சப்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு ஷேக்கே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஃபோயர் ஏரியா வந்துடுது. அந்த ஃபோயர் ஏரியாவோடைய ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்து வந்துடுது. இந்த பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். டோர் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைவசியாக வெளியே வந்து செட் பண்ணி பண்ணியிருக்காங்க. உள்ள ஃபோயர் ஏரியாலேருந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 17 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 16 லிவிங் ரூம், கிச்சன், டைனிங்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பேசிக்குமே இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இந்த பெட்ரூமுக்கு இதை அட்டாச் பாத்ரூமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், காமன் டாய்லெட் பாத்ரூமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே எந்த மாதிரி டைல்ஸ் அதாவது ஃப்ளோரிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான் மேலே வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. பெயிண்டிங் கீழே எந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி தான் மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. மேலே இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் மட்டும் கலர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணி, லைட் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் வந்துருது. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், சுவிட்சஸ் எல்லாமே பக்காவா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூம் பத்தி தெளிவா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல ஓபன் டெரஸ் போறதுக்கு உள்ளேயே வந்து படிக்கட்டு வந்து கட்டியிருக்காரு. நீங்க மேல வேணாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல இன்னொரு போர்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ல தான் வீடு வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடைய டோர், இந்த டோர் ஓபன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓபன் டெரஸ் ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிமெண்ட் சீட் போட்டு பக்காவா வெயில் அடிக்காத மாதிரி நீட்டா வந்து போட்டிருக்காரு. கம்ப்ளீட் டெரஸ் ஏரியாக்கு உங்களுக்கு சிமெண்ட் சீட் போட்டிருக்காரு. இந்த செட்டை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வீடு வந்து பில்லர் வச்சு தான் கட்டியிருக்கு. இந்த ஏரியாவில் நீங்க ஒரு லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே பிளான் பண்ணலாம். கீழே எந்த மாதிரி பார்த்தீங்களோ அதே மாதிரி மேலே வந்து நீங்க ஒரு போர்ஷனே பிளான் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நீங்க 2 ஃப்ளோராக கூட இந்த வீட்டை நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். வீட்டோட ஓனர் வந்து வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கனால வீடு ஃபுல்லா திங்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. நேரில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வீடு கிளியரா புரியும். திங்ஸ் எல்லாம் எடுத்து வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக லொக்கேட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வச்சா அப்படின்னா வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டா இன்னும் வீடு டாப்பாக இருக்குது. நண்பர்களே, நீங்கள் ஒண்டிபுதூருக்குள்ள மெயினான ஏரியாவில் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு 1.25 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபா ஒரு சேம் இதே லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியாவில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால். ஆனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75 லட்ச ரூபா தான் இந்த ஓனர் ஆஃபர் பண்ணுறாரு. அவருடைய நம்பரை இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அவர் கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வீட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூருக்குள்ளே கொங்கு மண்டலத்தில் எங்கே லேண்டு, வீடு, காடு, தோட்டம் எது சேல் பண்ணாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டை பற்றி மேலும் இன்னும் தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓனருக்கு கால் பண்ணிக்கலாம். நம்பர் கீழே இருக்குது. வாழ்க வளமுடன். 2025 நல்ல ஒரு பிரைம் ஏரியாவில் உங்கள் வீடு வாங்கணுங்கிற கனவு நிறைவேறட்டும். நன்றி.